ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து நம்ம புடலங்காய் குழம்பு எப்படி ஊற்றலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் குக்கரில் எண்ணெய் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம கொஞ்சோண்டு கடுகு சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் இதில் போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஸ்மெல்லெல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம போட்டுக்கலாம். அதை போட்ட பிறகு இது நல்லா வதங்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து தக்காளி நல்லா வதங்கும். நம்ம உப்பு போட்டு தக்காளியில் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தனியாத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து இதில் வந்து கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கறி மசாலா இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிங்க. சேம் கறி குழம்பு டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கின பிறகு நம்ம புடலங்காய் வெட்டியிருக்க புடலங்காவை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். புடலங்காய் போட்ட பிறகு இதில் வந்து நான் கொஞ்சமாக கடலப்பருப்பு நான் நைட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச கடலப்பருப்பு நம்ம இதில் போட்டுக்கலாம். கடலப்பருப்பு போட்டுக்கலாம். இது கடலப்பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டுமே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொழுப்பாக வைக்கிறதுனால தண்ணி ஊற்றிருக்கேன் நிறையோ. நீங்கள் கொழுப்பாக வேணான்னா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு கிரேவி டைப்பில் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன். கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு குச்சி வந்திருக்கும். பாருங்கள், நல்லா இப்போ வெந்திருக்கு. ஸோ இப்போ புடலங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் மேலே வச்சு நம்ம கொதிக்க வச்சு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு புடலங்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும், சப்பாத்திக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ ஸோ மச்.